எதிரி கண்முன் வெற்றி தருகிறே திருந்து படைக்கின்றே. எதிரி கண்முன் வெற்றி தருகின்றே திருந்து படைக்கின்றே. நானே கலங்கலும் என் இருக்கையிலே, நானே கலங்கலும் என் இருக்கையிலே, என் மீட்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே இல்லை, என் மீட்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 27:6. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல இப்பொழுதும் என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என்று தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை துவங்கும் பொழுது கர்த்தரின் வெளிச்சம்னார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சர்களும் ஆகிய பொல்லாத மனுஷரின் மாம்சத்தை பட்சிக்க நெருக்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் இதில் என் இருதயம் பயப்படாது, உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி வரிசையாய் ஒரு சத்துருவிலிருந்து ஒரு சேனையாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு நடுவில் சொல்றாரு, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக. அன்பானவர்களே, உங்களை சுற்றிலும் எப்பவுமே சிநேகிதர்கள் இருப்பாருன்னு நினைக்க முடியாது. சத்துருக்கள் என்றால் உங்களை சிநேகிக்கிறவர்கள் தான் சிநேகிதர்களை போல இருக்கிறவர்கள். உங்கள் சுகத்தை விரும்புகிற மாதிரியே உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு விரோதமாகவே உங்களை பற்றி பேசுவாங்க, உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்பாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அப்படி பேசுகிற சத்துருக்களுக்கு நடுவில், ஏன்னா பகஞ்சனா உன் முகத்துக்கு நேராக பகைப்பான், ஆனால் சத்ரு சிநேகிதனுடைய போர்வையில் இருப்பான். அப்படிப்பட்டவனை குறித்து நீ கலங்காத படிக்கு தகப்பன் தாவீது சொன்னார், ஏன் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பயப்படாத, உன்னை பகைக்கிறவங்களுக்கு நடுவில் பகைக்கிறவன் தலை குனியும், ஆனால் பகைக்கப்படுகிற உன் தலை உயரும். அதனால் உன் தலையை உயர்த்தனுடைய ஆலயத்துக்குள் நீ உள்ளே நுழைந்து, இது நிமித்தம் என் தலையை உயர்த்தினாரு, அந்த நிமித்தம் நான் ஆனந்த பலியிட்டு என் கர்த்தருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுவேனார். கலங்காத, மனம் உடையாத. உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசும்பொழுதும், உங்களை மனமடி வாக்கும் போதும் சோர்ந்து போகாதீங்க. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தேவைப்படும், பாடுறதுக்கு தேவைப்படும். ஏன்னா உன் தலையை உயர்த்துகிறவர், உன்னை அறிந்தவர், உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர். கண்களை மூடினவர்களாய் தலையை நிமிர்த்துகிற தேவனுக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்போம். அவரே நம் தலையை உயர்த்துவார். பரிசுத்த பிதாவை உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இந்த செய்தி கேட்கிற எத்தனை பிள்ளைகள், அவருடைய எதிராளிகள் யார், அவருடைய பகஞ்சர்கள் யார் தெரியாம ஒருவேளை கலங்கலாம். உன் பிள்ளைங்க மனம் அடைஞ்சு போகலாம், கண்ணீர் வடிக்கலாம். என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களே, இவர்களுக்கு நான் தீங்கு செய்யல, நன்மைதானே செய்தேன் என்று அன்று உடைந்திருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய ஆறுதலாய் இருக்கட்டும். அவருடைய தலையை நிமிரச் செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரே கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். God bless you, church. Have a blessed day. Amen.